16 லட்சம் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விற்று வெளியேறி இருக்கிறாங்க பூர்ணிமா. இந்த பூர்ணிமா உடைய இந்த ஜேர்னியை வந்து ஒரு படமா பார்த்தோம்னு வச்சுங்களேன். படம் அப்படின்னா ஒன்று கமர்ஷியல் படம், இன்னொன்று வந்து ஆர்ட் ஃபிலிம். இது பக்கா கமர்ஷியலாக போயிருக்க வேண்டிய படம் தான். கமல் சார் இருக்கார்ல, நம்ம கமல் சார், அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படத்தை விட ஆர்ட் ஃபிலிம் தான் அதிகமாக பிடிக்கும். இதில் ஒரு வகையில் அவரும் ஒரு டைரக்டர் தான். அவர் சொல்லி இவங்க பர்ஃபார்ம் பண்ணல. இந்த டாக்குமெண்ட்ரின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்த விஷயங்களை ஒரு வழியை டைரக்ட் பண்ணிட்டு இதை வந்து கமர்ஷியல் படமா வந்திருக்க வேண்டிய படத்தை ஆர்ட் ஃபிலிமா மாத்தி விட்டாரு. இவங்க எப்பவுமே சொல்லிப்பாங்க, நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சாதாரண டவுன்ல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்துருக்கோமான்னா ஆரம்பத்துல முதல் நாள் இவங்க என்ட்ரானாங்கல்ல அப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்படி இருந்தாங்க. கொஞ்சம் அறிவாளி பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வச்சாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. என்ன வாய் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு, மற்றவங்கெல்லாம் பார்த்து முட்டாள் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த கேங் சேர்ந்தாங்கல்ல, கேங் மாயா பூர்ணிமா. இப்ப வந்து தோழிகள் உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, இந்த உருட்டல்கள்லாம் வந்து இவங்க கெட்டதுக்கு காரணம் அவங்க, அவங்க கெட்டதுக்கு காரணம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா உருட்டலாம். நம்ம அந்த மாதிரி உருட்டு தேவையில்லை. லைக் மைண்டட் பீப்புள், இனம் இனத்தோட சேரும் அப்படின்ற மாதிரி சேர்ந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும். இவங்களுடைய பினிஷிங் கரெக்டா இருக்கா இந்த ஸ்டோரியில அப்படின்னு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு என்ன பொறுத்தவரை. என்னங்க 16 லட்சம் பணம், நீங்க என்னங்க அப்படின்னா இருங்க, அதை நம்ம லாஸ்ட்ல பேசலாம். நவம்பர் 4 சம்பவத்துக்காக இவங்க ரெடியான அந்த குறும்படங்கள்லாம் அடுத்த வாரம் கமல் சாரே வந்து போட்டாரு. கொஞ்சம் நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீக் எதிர்பார்த்ததே பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இவங்கள வச்சு செய்ய போறாரு அப்படின்னு தான். ஏன்னா வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் அலிகேஷன். இதுதான் முக்கியமான வாய்ப்பு, இதை நம்ம விட்டுறக்கூடாது, வயசா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின விஷயம்லாம் இருக்கு. மற்ற சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. இவங்க சொல்றத நம்பி ஒருவேளை அப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்க கூடும். ஆனா இந்த பூர்ணிமா இருக்காங்கல்ல, பூர்ணிமா போலி பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லக்கூடாது, வியாதி தான் இவங்க ஆக்சுவலா. ஏன்னா அங்க போயிட்டு இவங்க அந்த விஷ்ணு மணி மேட்ச் போயிட்டு இருக்க உள்ள இவங்க தான் ரெஃபரியா உள்ள நிக்கிறாங்க. டிவியில பார்த்துட்டு இருந்த பிரதீப் கமெண்ட் அடிக்கிறாரு. அங்க ஒருத்தன் இருந்தான் காஜி. பிரதீப் வந்து பாத்துரா அவன் பால அடிச்சுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் ஜோக்கு. அவனுங்களை பார்த்து ரெண்டு பேரை பார்த்து சொன்னதை இவங்க மேட்ச்லயே கிடையாது, நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்கள சொன்னதா. ஏன்னா காஜியுடைய பார்வை, பேச்சு, செயல் எல்லாமே அப்படித்தானே இருந்திருக்கு. அது எல்லாமே அப்படிதான் தோணும் பெண்களை பத்தி. ஸோ இவன் பசங்களை பத்தி அடிச்ச கமெண்ட் எடுத்துட்டு போய் அவன் அங்க போய் உன்னை பத்தி சொல்லிட்டான்னு சொல்ல இவங்க பிரதீப் கிட்ட கேட்க, பிரதீப் வந்து என்னப்பா நான் அப்படி சொல்லுவேனாப்பா, என்ன போய் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி சொல்லலப்பா, நான் அவனுங்களை சொன்னேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்த பிறகும் ஓ அப்படியா அப்படின்னு அங்க சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதையே பெரிய விஷயமா எப்படி இப்படி தூக்குனாங்கல்ல, அப்படியே ஸ்டைல் சூப்பர் உமன். இவங்க உரிமை குரல் தூக்கும் போது அப்படியே ஸ்டைல்ல தூக்குவாங்களாம். இன்னொருத்தவங்க உரிமை குரல் தூக்க போறாங்கன்னு போது அதை எப்படி கமெண்ட் பண்ணாங்க, சூப்பர் மேன், அவங்க சூப்பர் மேன் மாதிரி பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பு இருக்குல்ல, சிரிப்பு. அதாவது காதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா யார் காதலிக்கிறாங்களோ அவங்க கண் வழியா பார்த்தாதான் இன்னொருத்தங்க ரொம்ப பிரம்மாண்டமா அழகா தெரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க விஷ்ணு தான் பாத்தீங்கன்னா லவ் ட்ராக் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கண்ணிலே பாத்தீங்கன்னா கடைசியில வில்லி சிரிப்பு, வில்லி அப்படின்னு தானே சொல்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு வில்லியா தான் எப்பவுமே தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அந்த நவம்பர் 4 அதுக்கான ப்ரீ பிளானிங்ல இருந்து. ஆனா அவருக்கு வேற மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தவங்க கடைசியில அவரே வந்து சுதாரிச்சு எப்பா ரொம்ப மோசமா இருக்குப்பா, விஷம்பா அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி பிரதீப் மேல இவங்க சுமத்தின குற்றச்சாட்டுகள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நைட்டு தூங்க முடியல சார், பயமா இருக்கு சார், ஆரர் ஃபீலிங் சார், அதை கடைசி வரை தினேஷ் கிட்டையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பிரதீப் தினேஷ் மட்டும் இல்ல, பிக் பாஸே அப்படிதான் சொன்னாங்க. பிக் பாஸ் வந்து வச்சு செய்யறாரு, என்னால இங்க இருக்க முடியல, அன்சேஃப் அப்படின்னாங்க. கமலஹாசனையும் விட்டு வைக்கல, அவர் வந்தாலே டிராமாவா இருக்கு, வீக்கெண்ட் எல்லாம் கை தட்டுறாங்கல்ல, அந்த ஆடியன்ஸையும் விட்டு வைக்கல. எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா அன்சேஃப், ட்ராமான்ட்டு அதே டிராமாவை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த பேரோட போக விரும்பல, தெரிஞ்சு போச்சு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ரெட் கார்டு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரோட போக விரும்பல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு பணப்பேட்டி பேர் இல்லை, அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கல்ல அதுதான் கேரக்டர் ஆர்க்கு சரியா எண்டான இடம். எது அந்த காஜி நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும் போது காஜி பூர்ணிமா அப்படின்னு போட்டாங்கல்ல, அதுதான் சிறப்பான எண்டிங். என்ன சொல்லி அவனை அனுப்பிச்சிங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விமென் சேஃப்டி பிகாஸ் பட் தின், இதுதான் இந்த வார்த்தைகள்லாம் இவங்க யூஸ் பண்றது. அது வந்து ரொம்ப கியூட்னு நினைச்சிட்டு யார் சொன்னாங்கன்னு தெரியல.
என்ன கன்றாவியோன்னு தெரியல. அது விஷ்ணு பார்வையிலையாவது கியூட்டா தெரிஞ்சான்னா அப்படி கூட தெரிஞ்ச மாதிரி இல்லை. அந்த சிரிப்பும் சரி, இந்த பேச்சும் சரி, ரொம்ப இழுத்து இழுத்து பேசாத மாதிரி ரீல்லாம் அந்து போயிடுச்சுமா, பல நாள் ஆச்சுமான்னு சொல்லிட்டு வீட்லயே போய் அட்வைஸ் பண்ணாலும் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருந்த ஆளு வெளியே வந்ததும் பெருசா ஃபீல் பண்ணுவாங்களான்னா, ஃபீல் பண்ணிட்டோம், பண்ணாம போட்டோம், இல்லை அப்படியே இருந்து தொலைட்டோம், அது நமக்கு தேவையில்லை வெளியே வந்ததுக்கு அப்புறமா. ஆனா இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சரியான எண்டிங் ஆனா சரியான எண்டிங் தான். அதுல நடுவுல பேசினதெல்லாம் என்ன, 3-7 அந்த ப்ராப்பர்ட்டி காமெடின்னு மாஸ்க்கு வந்து இன்னர் எடுத்து காட்டுனது அது ப்ராப்பர்ட்டி காமெடின்னு பிராவோ யூ வாண்ட்ஸ் த மாயா டு நைட். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு பேசினது. ஃபவுல் லாங்குவேஜ் இதெல்லாம் இன்னும் நிறையவே இருக்கு. இந்த ஃபவுல் லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்தா அது இன்னும் எக்கச்சக்கமா போகும். இவங்க பேசின வார்த்தையே இன்னொருத்தர் பேசுறாருன்னா, ஐயோ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் இவங்க வெளிப்பட்ட தருணம், உள்ள இருக்கிற அந்த வக்கரம், கேவலமான எண்ணம், அதெல்லாம் வெளியே வந்த குறும்படங்கள் அதெல்லாம் அது நிறையவே இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க வந்து அழுது ட்ராமா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து எல்லாரும் காலையும் உழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹட் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு. கமல் சார் சொன்னதான் ஞாபகம் வருது. காதுல வந்து பூ வைக்க ட்ரை பண்றீங்க, இங்க நிறைய காது கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, கோடிக்கணக்கான பூக்கள் தேவைப்படுமே அப்படின்னார்ல. இப்ப நீங்க காலில் ஊழணும்னா கோடிக்கணக்கான மக்கள் காலில் ஊழணுமே, கால்கள் நிறைய இருக்கு, என்ன பண்ணுவீங்க பூர்ணிமா? இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரே ஒருத்தருடைய கால் இருக்கு, பிரதீப் ஆண்டனி. அங்க போய் விழணும். விழுவாங்களா? உருட்டுவாங்க. அதாவது எப்படியே பிஆர் இவங்கள வச்சுட்டு வந்துடுவாங்களாம். இவங்களுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே உளருவாங்களாம். ஆனாலும் வெளியே இருக்கிற அந்த காசு வாங்குற அந்த டுபாக் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அர்ச்சனாக பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்களாம். அதுலயும் கடைசி வரையும் அந்த உருட்டுறது இருக்குல்ல, அது மாறவே இல்லைல்ல. இதுல வந்து பவுன்ஸ் பேக்னு வேற சொல்லிப்பாங்க. பவுன்ஸ் பேக்கா எது, திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு பவுன்ஸ் பேக்கா. இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பிஆரா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து அர்ச்சனா வந்து பிஆர் பண்ண சொல்லி கேட்டாங்களாம். அதனால எல்லா பிஆர் கிட்டையும் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. அது எப்படி எல்லா பிஆர் கிட்டையும் அப்ரோச் பண்றது உங்களுக்கு தெரியும்? ஒரு பிஆர் வந்து இவங்க ஃப்ரெண்டுன்ட்டாங்க, அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இவங்க ஒர்க்கை. சரி, மற்றவங்ககிட்ட அப்ரோச் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்களும் அப்ரோச் பண்ணீங்களா? இல்லை, அந்த ஃப்ரெண்டுக்கு மற்ற எல்லா பிஆரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்னு அப்படி உருட்டுறவங்க இவங்க. அதாவது ஏற்கனவே அங்கே பார்த்தல அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸை பிரிக்கும் போது, இந்த வீட்டில் இவங்க பிளே முடிஞ்சு போச்சு, அந்த வீட்டில் போயிட்டு அவங்க பிளே ஆரம்பிக்க போகுதுன்னு, அதுதான் அந்த உருட்டு தான். ஆனால் என்னன்னா, இவங்க எதிரில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஐக்யூ கம்மியாவோ இல்லை லாஜிக்கலாக யோசிக்க தெரியாமலோ கூட இருந்திருக்கலாம். இல்லை தெரிஞ்சும் எதுக்கடா இதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிருக்கலாம். பட் மக்களில் பெரும்பான்மையான மக்கள் புத்திசாலிகள் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்திருக்கணும்ல, அந்த எண்ணம் சுத்தமாக கிடையாது. மாயாவே சில நேரங்களில் சுதாரிச்சு ஃபுல் வன்மம் தான், இவங்களோட பெட்டர்லாம் கிடையாது. அந்த வன்மத்தை இப்போ ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்ட் சிம்பிளில் தான் கொடுத்துருக்குறாங்க 2. அதுவும் இந்த 2 பேர் போடும்போது வந்து கிளியராக நமக்கு நவம்பர் 4 சம்பவம் தான் ஞாபகம் வருது. அதுக்கான பதிலடி தான் அப்படின்னு தான் தோணுது. இப்போ அதில் வந்து மாயா வந்து நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை அவங்க கொட்டுவாங்க, பட்டும் படாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஆனால் அப்படி பண்ணிட்டு இவங்க ஃபேஸ்லையும் காட்டுவாங்க, சைட்லையும் காட்டுவாங்க, வார்த்தையிலையும் சொல்லிடும், தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி. அதை நேத்தே பார்த்தோம்ல. இவங்க அர்ச்சனாவை கேவலப்படுறது தான் நினைச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி யார் கேவலப்பட்டு நிற்க போறா, மக்கள் யாரை கேவலமா பார்ப்பாங்க, அதுதானே இந்த கேமு. இவங்க அவங்கள கேவலப்படுத்திடுறாங்களாம். அதை நினைச்சு இவங்க சிரிக்கும் போது அங்க மாயா சொன்னாங்கல்ல, நான் வேணா பெட்டி எடுத்துட்டு போயிட்டோமா, என்னால இருக்க முடியல, அவமானமா இருக்கும், டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான்னு. இப்படி சிரிச்ச அந்த முகம் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வாடி போயிட்டு, நான் வேணா தோல்வியை தாங்கிப்பேன், நீங்க தாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வேர்க்க சொல்லுச்சுல்ல. அதுதான் இந்த மாதிரியான உருட்டுகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் வெளியிருந்து வந்து குத்தி அழ வைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்களே குத்திப்பாங்க, அவங்களே அழுதுப்பாங்க, அவங்களே சிரிச்சுப்பாங்க. ஸோ அதுதான் செம்ம ஃபன்னா இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது. பிரதீப் மேல அந்த ஃபேக் அலிகேஷன் வைக்கிறதுக்காக இவங்க பிளானிங் எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த பிளான்ல மாயா கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆரம்பத்துல எல்லோ கார்டு கன்ஃபார்மா கொடுக்கணும் அப்படின்பாங்க. எல்லோ கார்டா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ரெட் கார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைகிழா தான் குதிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சது இந்த பூர்ணிமா தான். அப்ப இந்த பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க, அப்ப மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு 2 முறை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், பணம் வேணா பணத்தை கொடுத்துருங்க, டைட்டில் கொடுத்துருங்க, ஷோவை மூட்டுருங்க, நாங்க வேணா போயிடுறோம், எங்களால முடியல நாங்க போயிடுறோம். என்னவோ இவங்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி பீம்பாய் அந்த லாக்கரை தொடர்ந்து பெட்டி எடுத்து அந்த பக்கம் வீசி எரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்காது ஃபினிஷிங்கு, எல்லாம் பணத்துக்காக தானே. அதாவது 15 லட்சம் வச்சாவே எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த பூர்ணிமாக்கு 16 லட்சத்தை வச்சு இந்த 1 லட்சம் கூட வைக்கிறோம், எல்லாம் இதுக்காக தானே பண்ணேன்,
இதுக்காக தானே அத்தனை கேவலத்தையும் பண்ண, இந்தா எடுத்துருப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. இப்ப சொல்லுங்க, இந்த கேரக்டருக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்குல்ல. போனிக்ஸ் பூர்ணிமான்னு உருட்டிங்க, மாயா பூர்ணிமான்னு உருட்டிங்க, ஆனா உங்களுக்கு கடைசியில மக்கள் கொடுத்த பட்டம் காஜி பூர்ணிமா. அது ஏதோ நீங்க எதுவுமே பண்ணாம வெறுப்புல கொடுத்த கூட்டம் இல்ல, நிறைவா நீங்க பண்ணது. கமர்ஷியல் படமா பார்த்தா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளவே வச்சு குறும்படம் போட்டு கமல் சார் வச்சு செஞ்சிருக்கணும். அதான் கமர்ஷியல் படமா போக வேண்டியதா ஒரு ஆர்ட் ஃபில்மா மாத்தி விட்டார்ல. அந்த வகையில பார்க்கும்போது பர்ஃபெக்ட் எண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பூர்ணிமாக்கு. இன்னும் ரெட் கார்ட் பில்லர்ஸ்ல இன்னொரு பில்லர் இருக்கு, முக்கியமான பில்லர், அந்த மாயா. அவங்களுக்கும் இதே போல ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுல உள்ள பூந்து அந்த ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் ஏதாவது மேஜிக் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கதை, இந்த கேரக்டருடைய எண்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.